வணக்கம் மக்களே. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் நெருங்க விடாம பண்ணதால அவர் என்டிஏல இருந்து விலகி இருக்காரு. தமிழகம் வந்த மோடியை சந்திப்பதற்காக நாயினாருக்கு குறுஞ்செய்தி அழைப்பு உள்ளிட்டவற்றை விடுவிச்சிருக்காரு ஓபிஎஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே எடப்பாடி கிட்ட இருந்து அவருக்கு ஆர்டர் போயிருக்குது. அதாவது ஓபிஎஸ் தரப்புல யாரு மோடியை பார்க்க அனுமதி கேட்டாலும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பன்னீர்செல்வம் ரொம்பவே அதிருப்தியில மௌனம் காத்தே இருந்திருக்காரு. ஆனா அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் இப்படின்னு எல்லாருமே இனி என்டிஏ கூட்டணியில தொடர வேணாம் அப்படின்னு தொடர்ந்து அறிவுறுத்திருக்காங்க. அதன் பெயர்ல உடனடியா அவரு கட்சியை விட்டு வெளியேறியிருக்காரு. அதோட இவரு பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்க முடியாது. அதிமுகவோட கை கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியம். ஆனா இம்முறை அது நடக்கவே நடக்காது. மாறா கட்சியை விட்டு வெளியேறியவர் திமுகவோட இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்ததுதான். அதுல இருந்து தற்போது மீட்பு குழுவை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுடைய இணைய விரும்ப மாட்டாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்திச்சு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தாரு பன்னீர்செல்வம். ஏன்னா பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெளியிட்ட காலையில பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காரு. காலையில நடைபயிற்சி போயிட்டு இருக்கும் போது முதல்வர் ஸ்டாலினை பன்னீர்செல்வம் சந்திச்சு உடல்நிலை குறித்து கேட்டறிஞ்சிருக்காரு. அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து பன்னீர்செல்வம் முக்கியமான முடிவை வெளியிடுவதா கூறியிருந்த நிலையில இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றிருந்தது. இதையடுத்து அதே நாள் ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் இல்லத்துக்கு நேரடியா போய் அவரை சந்திச்சிருக்காரு. அவரை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கே போய் வரவேற்றிருக்காரு. ஸ்டாலின் ஓபிஎஸ் இடையிலான சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் மேல நடந்திருக்குது. முதல்வர் ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு அப்புறமா செய்தியாளர்கிட்ட பேசின ஓபிஎஸ் சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு. கூட்டணியில இருந்து வெளியேறியதா அறிவிச்சதுக்கு அப்புறம் பாஜக தரப்பு எதுவும் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில மட்டும் ஓபிஎஸ் பதில் கொடுத்துட்டாரு. பன்னீர்செல்வம் முடிவால அதிமுக கூட்டணிக்கு தென் மண்டலத்துல வர வேண்டிய முக்குளத்தூர் வாக்குகள் கடுமையா சரியும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களையும் முக்குளத்தூர் கடுமையா அதிர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஓபிஎஸ் திமுகவோட சேரல அப்படின்னா வேற என்னதான் பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி எழுது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா திமுக மேல அதிருப்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதனை தொடர்ந்து பாமக போன்ற கட்சிகளோட இவரும் ஒன்றிணைந்து தாவேகாவை முன்னிறுத்தி திமுகவுக்கு எதிரான பலம் வாய்ந்த கூட்டணியா உருமாற வாய்ப்பு இருக்கு. இதனால வரப்போகும் சட்டமன்ற தேர்தல்ல பாஜக 3வது இடத்துக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பன்னீர்செல்வத்தை இழுக்க தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா விஜய் எனக்கு பெரிய போஸ்டிங் கொடுக்க வேண்டும், பெரிய பொறுப்பு தர வேண்டும் அப்படின்னு விஜய்க்கு பன்னீர்செல்வம் தரப்பு பிரஷர் போட்டு வரதாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.